அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தீநகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியிருக்கேன். அந்த விஷயத்துக்காக உங்களை அழைப்புதல் கொடுத்ததற்கு இந்த குறுகிய கால நேரத்தில் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வந்தமைக்கு மிக்க நன்றி. என்னுடைய தேர்தல் அறிக்கையாக நான் இதைத்தான் துண்டு பிரசாரமாக எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் என்ன விஷயம் நான் மக்களுக்கு சொல்லியிருக்கேங்கிற விஷயத்தை நான் ஒரு தடவை என் வாய்மொழியாக படிச்சிடுறேன். மேலும் இதில் எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேட்கலாம், அதுக்கான விடையை பதில் சொல்கிறேன். சத்தம் ஓகே. தீநகர் தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் குடும்பத்தின் ஒருவனாம் இந்த என் மணியனாகிய நான் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். மற்றவர்களைப் போல 8000, 2000, 2500 என்று நான் பேச விரும்பவில்லை. தமிழ்நாடு எப்பாதையில் வேணுமானால் செல்லட்டும். படித்த, பண்பட்ட, அரசியல் விவேகம் நிறைந்த தீநகர் தொகுதி மக்களாகிய தாங்கள் மாற்றி சிந்தித்து மற்றும் ஒரு சாமானியருக்கான அரசியல் பயணம் மீண்டும் தீநகரிலிருந்து தமிழக சட்டமன்றத்தை நோக்கி பயணிக்க ஆணையிடுங்கள். நம் அனைவரது வீட்டில் மலை போல் வரும் மின் கட்டணத்தை குறைக்க மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கட்டுவது என்ற கோரிக்கையை அமல்படுத்துவதற்கும், மேலும் மழைநீர் தேக்கம், தொகுதியில் தேங்கியிருக்கும் மழைநீர் தேக்கம் மற்றும் வடிகால் சீரமைப்பு போன்ற தேவைகளை பூர்த்தி செய்ய எப்பாடுபட்டாவது போராடி வென்று தருவேன். மற்றவைகளைப் போல இது அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் இதில் பயனடைவார்கள். நிகழப்போகும் மக்கள் சக்தியின் இந்த மாபெரும் புரட்சியின் முழு பெருமையும் தீநகர் தொகுதி மக்களாகிய தாங்களையே சாரும். ஆகவே அரசியல் கட்சி சார் பாராமல் உங்களின் எளியவனை வெற்றி சின்னமான கப்பல் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதம் தொட்டு பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நான், ஆனால் மற்றவர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்காக மட்டுமே நீங்கள் சிந்திப்பீர், வாக்களிப்பீர் கப்பல் சின்னத்தில். நன்றி, வணக்கம். சார், இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு தனிப்பெரும் கட்சியோ சுயமான ஒரு கட்சியோ இல்லை. இப்படி பட்சத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இப்போ சமீபத்தில் மிகவும் ஒரு மும்மனை போட்டியில் களமிறங்கக்கூடிய விஜய், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 30 லட்சம் ஓட்டு வாங்கி ஒரு முன்னணியான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமான், இப்போ இவங்கெல்லாம் நீங்கள் தலைமையேற்று அவருடைய வழிநடத்துகிற மாதிரி ஒரு போஸ்டர்லாம் போட்டு பண்ணியிருக்கீங்க, எதுக்காக? இல்லை, இப்போ 17வது தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 நடக்குது. இதில் நான் சுயேட்சை வேட்பாளராக தீநகர் தொகுதியில் களமிறங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த 17வது சட்டமன்ற தேர்தலில் நான் மேலே குறிப்பிட்ட 4 பேருமே முதல்வர் வேட்பாளர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த 4 பேர்த்தில் ஒருத்தர் தான் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார். இன்னொருத்தர் கண்டிப்பான முறையில் எதிர்க்கட்சி தலைவர் வருவாங்க. பாக்கி இருக்க 2 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம். எப்பயுமே மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு சுயேட்சையாக இருந்து நீங்கள் என்ன சாதிச்சிட முடியுமான்னு அப்படி ஒரு கேள்வி எல்லாருடைய சாமானிய மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வரும். அப்போ ஒரு சுயேட்சை எம்எல்ஏ தன்னிச்சையாக போய் சட்டமன்றத்தில் போய் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது. அப்போ நம்ம வந்திருக்கிறது மக்கள் சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அப்போ நம்ம இந்த 4 சிஎம்மாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம் மக்களுக்கு சாதித்து கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் என்னுடைய துண்டு பிரச்சாரத்திலேருந்து அவங்கள நான் போட்டிருக்கேன். அந்த படம் போட்டதுக்கான காரணம் இதுதான். நான் வசிக்கும் இடம் அதான் மீன். என்னுடைய வீடு தீநகர் தொகுதிக்குள்ளே இருக்குது. மக்கள் எப்போனாலும் நம்மளை பார்க்கலாம். நான் ஒரு சராசரி குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து, வெளியூர்லேருந்து நம்ம இங்கே போட்டி போடணும்னு அவசியம் நமக்கு இல்லை. நம்ம தொழிலேருந்தே நம்ம நம்ம மக்களுக்கு சேவை செய்யலாங்கிற நோக்கத்தில் தான் நான் தீநகர் தொகுதி தேர்ந்தெடுத்தேன். தீநகர் தொகுதியில் இத்தனை நாள் நீங்கள் வசிச்சிருப்பீங்க, அதுக்கு ஒரு 2-3 ஆட்சி போயிருக்கோம். இப்போ இருக்கிற போன ஆட்சிக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ மேம்பட்டுக்கிட்டீங்க? அதாவது நீங்கள் உண்மையை சொல்ல போனால், அதாவது தீநகருங்கிறது தமிழகத்தில் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரும் புகழும் நிறைந்த ஒரு, அது எப்படி சொல்லுவாங்கன்னா, வியாபார ஸ்தலம் மாதிரி இடம். இதில் ஒரு எம்எல்ஏ எதையும் செஞ்சு சாதிச்சாருன்னு சொன்னால் அது அப்படி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே தமிழக அரசே
அந்த தொகுதிக்கான எல்லா வேலையும் பார்த்துறாங்க. உதாரணத்துக்கு ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு வந்துச்சு. இது தனிப்பட்ட ஒரு எம்எல்ஏனால செய்யலை, இது உலக வங்கி நிதியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். அதே மாதிரி இங்கே வரக்கூடிய எல்லா இதுவும் தமிழகத்திலேருந்து முதலமைச்சர்கள் போட்ட அந்த அறிவிப்புலேருந்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் கேட்ட கேள்வி அதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏக்களும் இப்போ இருந்த ஆட்சிக்கும் கேட்குறீங்க. என்னை பொறுத்தளவுக்கு எதுவுமே மாறலை, எந்த முன்னேற்றமும் இல்லை. இல்லை, இது இப்போ நான் இறங்கிருக்க அடுத்த காரணம் வந்து நான் ஒரு சராசரி நடுத்தட்ட மக்கள். எனக்கு இருக்க வழி, நான் மாதம் 2 மாதத்துக்கு கரண்ட் பில் வந்து 10,000 15,000 அப்படின்னு நான் கட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் எங்கே தொலைச்சோன்னு அங்கே தான் போய் தேடணும். அப்போ இது தேடுறதுக்கு யாரும் இல்லை. அப்போ நம்ம முயற்சி எடுப்போம். நமக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா மக்களுக்கு இது வந்து யாருமே வெளியே சொல்ல முடியாமல் எல்லாருக்கும் இது தேவைப்படுது. இதில் போன தடவை கூட வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, இது எதிர்க்கட்சி வந்து அதையும் கேட்குறாங்க, ஆனால் செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியல. சராசரி மக்களுக்கு மிகப்பெரிய லாபம் சார். உதாரணத்துக்கு வந்து 300 யூனிட் ஓடக்கூடிய வீட்டில் வந்து 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. பாக்கி இருக்க 200 யூனிட் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் ஒரு ₹2.99 போடும்போது அதோட மதிப்பு வந்து வெறும் ₹300 தான் வருது. அதே வீட்டில் நீங்கள் ஒரு 600 யூனிட் வந்துருச்சு அப்படின்னா அந்த 200 + இந்த 400க்கு மேலே வரும்போது அது ₹6.99 மாறிடுது. அப்போ வந்து ஒரு ₹400 எக்ஸ்ட்ரா வருது. மாதம் ஒரு ₹400 எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா வருஷத்துக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துங்க. நீங்கள் கொடுக்குற 8,000 2,000 2,000 இதுக்கு நீங்கள் செஞ்சுட்டு போயிடலாமே. மக்களுக்கு இனாமா கொடுக்குற காசை விட மக்களுக்கு அதை செஞ்சுட்டோம்னா அவங்க சந்தோஷப்படுவாங்களே. சார், தனிப்பட்ட முறையில் நீங்கள் சுயேட்சை ஒரு கட்சியில் இணைஞ்சு நீங்கள் போட்டிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். அது மாதிரியான ஏதாவது முயற்சிகள் எடுத்துருந்தீங்க? இல்லை, முயற்சிகள் எடுக்கலை சார். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது வந்து பணபலம் இருக்கணும். நம்ம வந்து பணபலம் வச்சு வந்தோம்னா சேவை செய்ய மனசு வராது. ஸோ நம்ம சேவை செய்கிறதுக்காக வந்திருக்குங்கும்போது நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய உழைப்பையும் காட்டினோம்னா இங்கே இருக்க அனைத்து கட்சிகளுமே நம்மளை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஒரு கட்சியில் போய் சேரணும் அவசியம் இல்லை, நம்மளை தேடி அவங்க வந்துடுவாங்க. அப்போ அதில் யார் நல்லவங்களோ பார்த்து நம்ம சேர்ந்து இணைஞ்சு மக்களுக்கான சேவை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். முயற்சி பண்ணேன். பிரதான கட்சிகள் தான் பண்ணேன், 2 கட்சிகள். நினைக்கிறேன் அணுகினேன். அது எவ்வளோ தூரம் அங்கே போய் தலைமைக்கு சேர்ந்துச்சுன்னு தெரியாது. அப்போ இல்லைங்கிறம்போது நமக்கான வாய்ப்பு வந்து இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி 5 வருஷம் காத்திருக்கணும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கடலில் வந்து ஊக்கப்போட்டு தேடுற கதை தான் நான் சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறது. நம்ம என்னதான் வந்து அதிர்ஷ்டம் ஒன்று இருந்தால் மட்டுமே, மக்களுடைய செல்வாக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த தொலைஞ்ச ஊக்கு வந்து நம்ம காலில் வந்து தொட்டுற மாதிரி அந்த முயற்சி எடுத்து தான் அதை இருக்கிறேன் நான். இல்லை, இது நான் கேட்ட முதல் சின்னம். அதாவது 3 சின்னங்கள் வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருந்தாங்க. அதில் நான் முதலாவது கேட்ட சின்னம் வந்து கப்பல் சின்னம் தான் கேட்டிருந்தேன். எல்லோரும் சேர்ந்து கப்பலில் பயணிக்கலாமே. இல்லை, டிவியில் கேட்டு பார்த்தீங்களா அப்படின்னா தலைமை வரைக்கும் போனேன்னா தலைமை வரைக்கும் என்னால் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. தலைமையை பார்க்க முடியல. வேறு எந்த கூட போனாலும் யாருமே இப்போ வந்து அவங்களுக்கான தேவைகளை தான் பார்க்குறாங்க. நம்மளை வந்து முன்னிறுத்துறதுக்கான ஆட்கள் இங்கே யாரும் இல்லை. ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. ஒன்று பண அங்கீகாரம், இல்லாட்டி பேர் அங்கீகாரம். இது எதுவுமே இல்லாத ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவனுக்கு வந்து தன்னைத்தானே ஊண்டி எழுந்துச்சு வந்தால் தான் முடியும். அதனால் இப்போ நான் ஊண்டிருக்கேன். ஸோ இதுக்கு பிறகு என்னுடைய செயல்பாடை பார்த்துக்கிட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் அதிலே நடைமுறையில் வர ஆரம்பிச்சு நினைக்கிறேன். அதாவது மழை வெள்ளத்தில் வந்து இந்த 2015 காலத்தில் அந்த நீரோடை கடந்து இப்போ கேக்கனர்லேருந்து தண்ணி வரும்போது டிநகர் தொகுதிக்குள்ளே விஸ்மாமலத்துக்குள்ளே சில அந்த காப்பாற்றி அவங்கள வந்து நம்ம மற்ற இடத்த கொண்டு போகிறது. நாங்களே வந்து ராமச்சந்திர போட்டெல்லாம் வாங்கி கூட விட்டு நம்ம காப்பாற்றி விட்டுருக்கோம். எங்களால் அவர் தனிப்பட்ட மனிதனால் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அதை என் பகுதியை சேர்ந்தவங்களுக்கு நான் செஞ்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ நான் இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுங்கிற முறையில் இன்றைக்கி நான் ப்ரெஸ்ஸுடன் கூட நான் தனியாக தான் போய் போடுறேன். மற்றவங்க மாதிரி ஒரு 100 பேர்த்த கூப்பிட்டு போய் போகணும், 100 பேர்த்த கூப்பிட்டு போய் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம மக்களை சந்திக்க போகிறோம். மக்களுக்கு இணையும் மக்களுக்கு நல்லா எதுக்கு, மற்றவங்க எதுக்கு. அந்த மாதிரி என்னுடைய சக்திக்கு மீறி என்ன செய்ய முடிஞ்சோ அந்த சேவைகளை நான் மனதார பண்ணியிருக்கேன். அதில் பயனடைந்தவர்கள் கேட்டால் தெரியும். சார், நம்மளால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு செஞ்சு முடிச்சிடலாமே தான் சார். இப்போ நான் வந்து மெயினாக வந்து மின்கட்டணத்தை ஃபஸ்ட்டு பேசியிருக்கேன். இப்போ நீங்கள் கேள்வியில் வந்து கேட்கலாம், அது எப்படி நீங்கள் சாத்தியமானு சொல்லி நீங்கள் கேட்கலாம்.
இப்போ நான் இது தனிநபர் மசோதான்னு சொல்லி நான் சட்டசபையில் போய் நான் கேட்குற பொழுது இந்த 4 பேரில் வந்து 2 பேர் வந்து முதலமைச்சரும் அவங்க வந்து ஒப்புதல் தரலைனா கூட அப்படி போராடி பார்த்தும் இது நடக்கவே முடியல, 5 வருஷம் வரைக்கும் நடக்க முடியலைங்கிறபோது முதல் வருடத்திலிருந்தே இதைத்தான் நீங்கள் கரெக்டாக யோசிக்கணும். முதல் வருடத்திலிருந்தே அதாவது சட்டமன்ற உறுப்பினருக்கான மேம்பாட்டு நிதின்னு சொல்லி ஒன்று ஒதுக்குவாங்க. அது எதுக்குன்னா மக்களுக்கு தேவையான பல கட்டடங்களோ இல்லை என்ன தேவைகளோ அந்த தேவையை மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக அந்த சட்டமன்ற உறுப்பினரோட நிதியிலேருந்து செய்வாங்க. அப்படி வரும்பொழுது இந்த தொகையானது நான் டிநகர் தொகுதி வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குடும்ப நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பாகமாக பிரித்து 5 ஆண்டுகளுக்கு பாகமாக பிரித்து அதில் அந்த நிதியை சட்ட வல்லுநர் ஆலோசனைப்படி சட்டத்துக்கு உட்பட்டு அது சாத்தியக்கூறாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய மேம்பாட்டு நிதியை முழுசாக டிநகர் தொகுதி அந்த மக்களுக்கு வாக்காளர் மக்களுக்கு அதை நான் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கட்டிடுவேன். சரி, நேற்று உங்கள் தொகுதியில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் கோயில் திருவிழாவில் தான் பறிச்சிருப்பாங்க, எங்கேயாவது பறிச்சுவாங்க. ஓட்டு கேட்டு அவங்க இடத்துல வந்து பொண்ணோட தாலி செயின் பறிப்பு இருக்குது. என்ன கருத்து சொல்லுவாங்க? இதுக்கு நான் கருத்து என்ன சொல்லணும்னு தெரியல. இது அதாவது நான் வந்து அடுத்தவங்களை எப்பயும் ஃபஸ்ட் சொல்லிட்டேன். அடுத்தவங்களை வந்து குறை சொல்லி பேசுகிறதுக்காக நான் வந்து ஆட்சியலுக்கு வரவும் இல்லை. நடந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு மக்கள் திருந்திக்கிறணும். தான் வீட்லேயும் தான் ஒரு பெண் குழந்தை இருப்பாங்க, ஆண் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. இதில் வந்து நான் போய் சட்டம் சரியில்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் உள்ளே வரலை. அது பேசுகிற அளவுக்கு இன்னும் நான் வந்து வளரவும் இல்லை. ஆனால் இந்த விஷயம் மிக வருத்தம் அளிக்கக்கூடியது, தண்டிக்கப்பட வேண்டிய விஷயந்தான் இது. ஏன்னா அந்த இதை செயினை பறிக்கிற பொழுது அந்த பெண்ணுக்கு கழுத்தை அறுத்து ஒரு உயிர் சேதம் ஆகிருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை பார்க்குறதுக்கு யாராலையும் முடியாது. ஸோ அதை வந்து இதை மக்கள் நம்மளே மாறிக்கிறணும். சட்டமும் சில விஷயங்களை வந்து ஒன்று கடுமையாக இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். யார் மேலே தவறுன்னு சொல்ல வரீங்க? இது வந்து வாக்காளர் மேலே தவறுன்றீங்களா, காவல்துறை மேலே தவறுன்றீங்களா, இல்லை அந்த பொதுமக்கள் மேலே? நான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா 3வது பாயிண்ட் சொல்லுங்கள். பொதுமக்கள் நம்ம வரும்பொழுது நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறணும். அதை விட்டுவிட்டு நம்ம அடுத்தவங்களை வந்து குறைச்சி சொல்லுவாங்க இல்லையா, முள்ளு காலில் குத்திருச்சு சொல்லி முள்ளு மேலே பழி போகிற மாதிரி வந்து அடுத்தவங்க மேலே பழி போகிறதுங்கிறது வந்து என்னை பொறுத்தளவுக்கு நான் அப்படி எதுவுமே சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். நம்ம சரியாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த தவறும் நடக்க போகிறதில்ல. இந்த மாதிரி வந்து உங்களை யாரும் வந்து அப்படி அலமோதி கூட்டம் வந்து நெரிசலில் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஸோ அவரை எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த கூட்டம் பார்க்கணும், தள்ளி நின்று பார்த்துட்டு போங்க. இல்லை ஒரு வீட்டு வாசலில் போய் நின்று காத்திருந்து பார்த்துட்டு போங்க. எதுக்கு இவ்வளோ கூட்டத்தில் நெரிசலில் வந்து பண்ணணுங்கிற அவர் ஒன்றும் கூப்பிடல. அவர் வந்து சொல்லிட்டாரு, யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. திருப்பி எதுக்கு நம்ம போகணும்? நம்ம மேலே தப்பு வச்சுட்டு அடுத்தவங்களை குறை சொல்கிறதோ சட்டத்தை குறை சொல்கிறதுக்கோ நான் அந்த இடத்துல பதிவு பண்ண விரும்பலை. சார், உங்களுடைய பார்வையில் மத்திய அரசுடைய நிலைப்பாடு? நான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வந்துடுறேன் சார். வந்ததுக்கப்புறம் நான் தேசிய அரசியலுக்குள்ளே போயிடலாம் சார். குறைகள்னு பார்த்தீங்கன்னா மழைநீர் தேக்கம் தான் சார். ட்ரைனேஜ் விஷயம் 2 இருக்குது சார். டிராஃபிக் வந்து அது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து மெட்ரோ வேலை செய்கிறதுனால அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது காலப்போக்கில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 விஷயம் நல்லா இன்னும் தரமாக செய்யணும் அப்படின்னா மழைநீர் வாய்க்காலை சரியாக பராமரிக்கணும். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், ஏன்னா இது வந்து பிஸ்னஸ் ஏரியாவாக இருக்கிறதுனால அடைப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த 2 சரி பண்ணாவே வந்து டிநகர் ஆட்டோமேட்டிக்காக மேலும் நிற்கும். மற்றதெல்லாம் வந்து முதலமைச்சர் அவங்களே பார்த்துக்குவாங்க அவங்க நிதியிலிருந்து. ஆகவே மீண்டும் டிநகர் தொகுதி வாக்காளர் மக்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், சிந்திப்பீர், வாக்களிப்பீர் கப்பல் சின்னத்தில். மீண்டும் ஒரு முறை நான் அழுத்தி சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நான், ஆனால் மற்றவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்காக மட்டுமே நீங்கள் இதை யோசித்து சிந்தித்து கப்பல் சின்னத்தில் வாக்களிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.